ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி சார்ட்டை நீங்கள் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிங்க. வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வியூவர் ஒருத்திங்க வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. நேற்று ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தீங்க. இங்கே வந்து டேட்டும் மென்ஷன் ஆகிருக்கு. ஏயுடி யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா வியூ வந்து செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்து அப்போவே வந்து வியூ வந்து போட்டிருந்தோம். 4 ஹவர்ஸில் டச் பண்ணிட்டு மேலே போகணுன்னு. ரிசல்ட் என்னாச்சு அப்படின்றத நம்ம இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து கமெண்ட்ஸில் அந்த மாதிரி வந்து இது ஓகே, பட் வந்து எல்லாருமே வந்து பேர் அனாலிசிஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்காதீங்க மேக்ஸிமம். ஏன்னா வந்து ஆல்ரெடி பெய்டு மெம்பர்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். சரிங்களா? ஓகே, நீங்கள் கேட்டப்போ கரெக்டாக மார்க்கெட் எந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. நீங்கள் கரெக்டாக கேட்டப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 4 ஹவர்ஸில் டேப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்றத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நான் வந்து காட்டுறேன். இது வந்து ரொம்பவுமே மைன்யூட்டான ஒரு டேப்பு தான். ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பான டேப்பு. நீங்கள் அந்த டேப்பே பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணால் தான் அந்த டேப்பே வந்து தெரியுது. அந்தளவுக்கு வந்து மைன்யூட்டு. நல்லா ஜூம் பண்ணிங்கன்னா தான் இது டேப்பாக இருக்குது அப்படின்றதே வந்து தெரிகிற அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக டேப் பண்ணி அப்புறம் மேலே வந்து தள்ளியிருக்கு. சரிங்களா? மொத்தத்தில் நம்ம சொன்னது வந்து கரெக்டாகிடுச்சு. பட் ஸ்டில் இந்த மாதிரியான ட்ரேட் எக்ஸிக்யூஷன்ஸும் வந்து நடக்கும் அப்படின்றத கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தோம்னா இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் கலெக்டர் நம்மளுடைய டார்கெட் வந்து டிபி ஹிட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சார்ட் பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி. இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது எப்படி நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம். டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து சார்ட்டில் ஓப்பன் பண்ணி நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்றது நீட்டாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு கேண்டில் இருக்குது இல்லைங்க, இது பார்த்தோம்னா ஒரு நியூஸ் கேண்டில். சரிங்களா? நியூஸில் வந்து இந்த மாதிரி வந்து தூக்கி மார்க்கெட் வந்து நிறுத்திடுச்சு. செகண்ட் வந்து இந்த இடத்துல வந்து செல்லிங்லேயும் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து பிக் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை பிக் பண்ணிட்டு இந்த ஆர்டர் பிளாக்கில் எடுத்துகிட்டு இது வரைக்கும் போகுங்கிறது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். இவ்வளோ தான் வந்து விஷயம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன சொன்னாலும் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றதுல தான் வந்து விஷயமே இருக்குது. சரிங்களா? மார்க்கெட் வந்து மேலே கீழே போயிட்டு கடைசியில் நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குக்கு வருது. ஆர்டர் பிளாக்குக்கு வந்தோன்னா டேரெக்டாக நம்ம வந்து ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட்டை மாற்றுறோம். 5 minutes டைம் ஃப்ரேமில் எந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் வந்து மார்க்கெட் தருது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ணோம். எந்த இடத்துல நமக்கு சிஹெச் பாயிண்ட்டு இல்லை வந்து ஆர்டர் ஃப்ளோ உடைக்குது எல்லாமே வந்து இது உடச்சிதுன்னா தான் மார்க்கெட்டில் நமக்கு நடக்கும். அது எந்த அளவுக்கு உடைக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், போரிங் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? போரிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆன் பண்ணிட்டு லோவில் வந்து மார்க்கெட் கம்மியாக போகுது. பட் ஹையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் வந்து ஹையில் இருக்குது. லோவில் பார்த்தோம்னா மூமெண்ட் அந்த அளவுக்கு இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னாலும் லோவில் அந்த அளவுக்கு மூமெண்ட் இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஓகேவாக இருக்குது. சரிங்களா? மார்க்கெட் ஓகேங்கிறத விட நல்ல ஒரு மூமெண்ட்டில் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு என்னென்ன க்ரைட்டீரியாஸ் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? எல்லா க்ரைட்டீரியாஸும் மேட்ச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம மார்க்கெட்டில் இங்கே என்ட்ரி டேரெக்டாக வந்து நம்மளுடைய டார்கெட் பார்த்தோம்னா 1 hour டைம் ஃப்ரேமில் மாற்றிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 1 hour டைம் ஃப்ரேமில் வைக்கிறீங்க எஸ்எல் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் மார்க்கெட்டில் ஹிட் ஆகாது. சரிங்களா? அப்படி நம்ம கம்மி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா வழக்கம் போல் மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணிவிடும். சரிங்களா? ஸோ அதனால் எப்போவுமே ஸ்டாப் லாஸு 1 hour டைம் ஃப்ரேமில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து ஜஸ்ட் வேடிக்கை பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட் ஃபைனலாக நம்மளுடைய டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஹிட் பண்ணதுக்கப்புறம்
நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து நம்ம புக் பண்ணிக்கணும். இப்போ ஜஸ்ட்டு நான் 1 hour டைம் ஃப்ரேமில் எஸ்எல் வச்சே உங்களுக்கு 1:3 வந்து வருது. உங்களுக்கு ஆர்ஆர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்படி நான் இறக்கி காட்டினேன் அப்படின்னா ஆர்ஆர் வந்து அதிகமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் எப்போவுமே சேஃபர் ஜோனில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு லாங் ரனுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஷார்ட் ரனுக்கு தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஆர்ஆரில் வந்து மெயின்டைன் பண்ணாமல் வின்னிங் ரேட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய காண்டாக்ட் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.